குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி, பெரியவங்களும் சரி, மழைக்காலங்கள்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது சட்டுன்னு செய்யணுமா அப்படின்னா, கிச்சனுக்கு போனா எதுவுமே இருக்காது. ஆனா, நம்ம வீட்ல எப்பவுமே இருக்கக்கூடியது தேங்காய். அந்த தேங்காய வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்ய மட்டும் சேர்த்து, இந்த மாதிரி தேங்காய் திரட்டுப்பால் சுலபமான முறையில வித்தியாசமா செய்து பாருங்க. வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக முழுசாக ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து நான் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து நெத்துக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இது நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுகர் சேர்த்துருக்கேன். அதாவது வெள்ளை சுகர் இருக்கும்ல, அதுலேயே ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். வாசத்துக்காக 2 ஏலக்காய் இல்லைன்னு 3 சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணுனாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான். இல்லைனா நீங்கள் தேங்காயை கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் நெய்யில் வறுத்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி முந்திரி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்தது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால போட்ட உடனேயே நமக்கு திக்காகும். அதனால அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வந்து அப்படியே திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் இந்த போல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காயில் இருக்கக்கூடிய கருப்பு கலராக இருக்கும்ல, அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். நான் கட் பண்ணாமல் அப்படியே செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கு மேலே நெய் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதை வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் கிண்டும்போது. அந்த டைமில் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ வேண்டிய மாதிரி நீங்கள் விரும்பிய ஷேப்பில் இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாழை இலையில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு குட்டியாக ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு அதை கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மேற்கொண்டு இதை அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமாக முந்திரி இல்லைன்னா திராட்சை எதையாவது வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மேலே வச்சாச்சு. சூடாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ண வேண்டாம். சும்மா சாப்பிட்லாம் அப்படின்னா ஸ்பூனை வச்சு சாப்பிடும்போது நீங்கள் சூடாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தேங்காய் வந்து நல்லா நெத்துக்காய் அப்படிங்கிறதுனால நல்லா நம்ம தேங்காயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது இவ்வளோத்தையும் கூட ஒரே ஆள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றின மாதிரியே இருக்காது. கையில் ஒட்டவே ஒட்டாது. பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் தேங்காய் திரட்டுப்பால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும்